அஸ்ஸலாமு அலைக்கும் லவ்லீஸ். இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்க போகிறோம். இஃப்தார் டைம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இஃப்தாருக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நோன்பு திறக்கிறதுக்காக டேட்ஸும் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பனானா, அப்புறம் கஞ்சி வாங்கிட்டு வந்தேன். இப்போல்லாம் தூக்கு எடுத்துகிட்டு போய் கம்மியாக வாங்கிட்டு வந்தது, ஏன்னா நிறையா வாங்கிட்டு வந்து அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் வடை சுட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா ஷேப்பாக வடை சுட ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன். அப்புறம் என் பொண்ணு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டா. ஸோ அவளுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்காக வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக நோன்பு போச்சு இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம நோன்பு திறந்துட்டு அப்புறம் மக்ரிப் தொழுணும். திரும்ப நம்ம ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நோன்பு வைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, ஸோ அதை விட முக்கியம் நம்ம தொழுவுறதும். வெறும் நோன்பு மட்டும் வச்சுட்டு தொழுவாமல் இருந்தால் அதில் நம்மளுக்கு முழுமையாக நன்மையே கிடைக்காது. ஸோ தொழுவுங்க, நிறைய திக்ர் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த 1 மந்த் நம்ம அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமாக இபாதத்தாக இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்களுக்குலாம் நோன்பு எப்படி போயிட்டுருக்கு? எனக்குலாம் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுக்குலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ரித்துவை. ஆனால் ரித்து தூங்கிட்டு இருக்கா. நானும் எழுப்பி பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. ஸோ தூங்கிட்டு இருக்கா. எந்திரிச்ச பிறகு மேடம் நோன்பு திறப்பாங்க. ஸோ இப்போது நாளைக்கு நம்ம சஹர் வீடியோவில் பார்க்கலாமா? அது வரைக்கும் பாய் லவ்லீஸ்.